அன்பார்ந்த எனது அருமை யூடியூப் நேயர்களுக்கு வணக்கம். அதாவது கிரகங்கள் இருந்த இடத்தின் ரகசியம் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். கிரகங்கள் இருந்த இடத்தின் ரகசியங்களை தெரிந்து கொள்ளுங்கள். ஒரு கிரகம் சூரியன் என்று சொல்லக்கூடிய கிரகம் வெளிச்சம் போட்டு காட்டக்கூடியது. அப்படி வெளிச்சம் போட்டு காட்டக்கூடியது அப்படின்னு சொல்லி வரும்போது, சூரியன் நின்ற இடத்தை நீங்கள் ரகசியமாக வைத்துக்கொள்ள முயற்சிப்பீர்கள். சூரியன் நின்ற இடம் எந்த கட்டமோ, அது லக்கணத்துக்கு எந்த வீடோ, காலபுருஷனுக்கு எந்த வீடோ, அந்த வீட்டை நீங்கள் எல்லாரும் ரகசியமாக வைத்திருக்கணும் அப்படின்னு நினைப்பீங்க. அங்கதான் நீங்க பிழை பண்ணிடுவீங்க. அதனால போன பிறப்புல என்ன சொன்னான்னா, சூரியன் இருந்த இடத்தை நாம் மறைவாக வைத்து அந்த இடத்துல என்ன சொல்றான்னா ஒரு மறைச்சு கையாண்டிருக்கும். சூரியன் இருந்த பாவத்தை மறைத்து கையாளும் போது என்ன செஞ்சிருப்போம்? மறைத்தல் என்பது தவறு தானே. பதுக்கல் என்பதும் தவறு தான். பணத்தை மறைத்து வைத்தாலும் தவறு தான். ஒருத்தனுக்கு 2ஆம் இடத்துல சூரியன் இருக்குதுன்னா, போன பிறப்பில் என்ன சொல்றான்னா, அவன் பணத்தை பதுக்கியவன். இப்பிறப்பில் 2ஆம் இடத்துல சூரியன் உட்கார்ந்துருக்காருன்னா, இவனுக்கு வெளிச்சம் போட்டு காட்டும். 2ஆம் இடத்தை வெளிச்சம் போட்டு காட்டிடும். அதனால 2ஆம் இடத்தில் ஒளிவு மறைவில்லாமல் இவர் நடந்து கொண்டால் வாழ்க்கையில் வெற்றி பெற்று விடுவார். சூரியன் இருக்கின்ற இடத்தை எந்த மனிதனுமே பணியணும். அவர்கிட்ட நம்ம போகணுமே தவிர நம்ம அவர்கிட்ட நமக்கு கொடுப்பார் என்பது நீங்கள் நினைக்க கூடாது. ஏன்னா சூரியன் தலைமை கிரகம். அது எந்த இடத்தில் இருக்கிறதோ அந்த இடத்தில் நீங்கள் சென்று அதுக்கு அந்த இடம் 10ஆம் இடம் என்று சொன்னார். சூரியன் 10ஆம் இடத்தில் இருக்கிறது. அப்ப 10ஆம் இடத்தை நீங்கள் தேடி போகணும். 10ஆம் இடத்தை நீங்கள் தேடி போனீர்கள் என்று சொன்னால் உங்களுக்கு வெற்றி கிடைச்சுன்னா அவர் கொடுத்துருவார். நான் தேடி போக மாட்டேன், எனக்கு வீட்டுக்கு வரணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா அவர் ஜென்மத்துக்கு கொடுக்க மாட்டார். அப்ப சூரியன் இருந்த இடம் நாம் தவறு செய்த இடம். இப்ப அது வெளிச்சம் போட்டு காட்டிடும். சரியா? இதை இப்படி புரிஞ்சுக்கிடணும். அதற்கு அடுத்து என்ன சொன்னான்னா, சந்திரன். சந்திரன் இருந்த இடம், சந்திரன் இருக்கின்ற இடம் என்ன சொன்னா, ஒரு காலத்தில் என்ன சொன்னா, அதற்கு அந்த சந்திரன் இருந்த இடத்தில் நாம் அலட்சியப்படுத்தினோம். சந்திரன் இப்ப எந்த இடத்துல இருக்கிறதோ அந்த இடத்த நம்ம அலட்சியப்படுத்திருப்போம். அலட்சியம் என்பது மன ரீதியாக இருக்கலாம், அல்லது அந்த காரக ரீதியாக இருக்கலாம். இப்ப அந்த இடத்த நீங்க உற்று நோக்குனீங்கன்னா, அது கொடுத்தவண்ண நீங்க வாங்கிக்கிடணும். சந்திரன் கொடுத்தவண்ண வாங்கிக்கிடணும். நம்ம கொடுத்தவண்ண சந்திரன் இருக்கின்ற இடத்துல 5ஆம் இடத்துல சந்திரன் இருக்குது. நம்ம என்ன செய்யணும்? குழந்தை அவர் என்ன சொன்னா கொடுத்துருவாரு. நம்ம தள்ளி போடணும்னு நினைக்க கூடாது. குழந்தை 7ஆம் இடத்துல சந்திரன் இருக்குது. சீக்கிரமா கல்யாணம் முடிக்கணும்னு அந்த சந்திரன் என்ன செய்வாரு? சீக்கிரமா இல்வாழ்க்கைக்குள் உள்ளே வா அப்படின்னு அதற்கு ஒரு என்ன சொன்னா இது போடுவார், லிங்க் போடுவார். அந்த நேரம் நம்ம என்ன சொன்ன, இன்னும் 2 வருஷம் ஆகட்டும் அப்படின்னா, கடைசியில என்னைக்கு கொடுக்காரோ அன்னைக்கு வரைக்கும் என்ன சொன்னா காத்திருக்கணும். அதே சமயத்தில் சந்திரன் கொடுக்கும் போது 2 கையையும், தாய் கொடுக்கும் போது 2 கையையும் ஏந்தி வாங்கணும். அப்படி வாங்கும் போது என்ன சொல்றான்னா கண்டிப்பாக நீங்க நல்லா இருந்துருவீங்க. எந்த இடத்துல இருந்தாலும் சரிதான். சந்திரன் 8ஆம் இடத்துல இருக்குதா, ரகசியமாக ஒன்று கிடைக்கும்.
நான் வாங்க முடியாது அப்படின்னா காலம் ஃபுல்லா அந்த ரகசியம் உனக்கு கிடைக்காது. 8ஆம் இடம் என்பது ரகசியம், 8ஆம் இடம் என்பது ஆன்மீகம், 8ஆம் இடம் என்பது இல்லறம். அதை நம்ம வந்து கொடுக்கும்போது வாங்கிக்கிடணும். செவ்வாய் எந்த இடத்துல இருக்கிறதோ அது பிறப்பின் நோக்கம். 2ஆம் இடத்துல இருக்கிறதா சம்பாதிக்கிறதா நோக்கம். அதை நம்ம வந்து மறுக்கவே முடியாது. 3ஆம் இடத்துல இருக்கிற புகழ் கீர்த்தி தான். 4ஆம் இடத்துல இருந்தால் வண்டி வாங்கணும், நிலம் பூமி வாங்கணுங்கிற ஒரே நோக்கம். 5ஆம் இடத்தில் செவ்வாய் பூர்வ புண்ணியத்தை வலிமைப்படுத்தணும், புத்திரர்களை வந்து வளர்ச்சிக்கு கொண்டு வரணும். 6ஆம் இடத்தில் செவ்வாய் எதிரியை வந்து நசிக்கிறவான், மூட்டை பிச்சு கணக்கா அவன்கிட்ட போய் ஒன்றும் மோதக்கூடாது. 7ஆம் இடத்தில் செவ்வாய் மனைவியை மதிக்கணும், மனைவியை கௌரவப்படுத்தணும். இதான் உன்னுடைய நோக்கம். அப்ப ஒவ்வொரு இடத்தில் செவ்வாய் நிற்கும் போதும் அந்த காரகம் தான் நம்மளுடைய இந்த பிறப்பின் இலக்கு என்பதை நீங்கள் தெரிந்து கொண்டீர்கள் என்று சொன்னால் நீங்கள் பெரிய வெற்றி பெற்று விடலாம். அதுக்கடுத்து புதன் இருக்கின்ற பாவத்தில் நீங்கள் கவனமாக இருக்கணும். அதை யோசிக்காம விட்ட பாவம். புதன் இருக்கின்ற பாவம் வந்து யோசிக்காமல் விட்ட பாவம். இப்போது அந்த இடத்தை யோசிக்கணும். புதன் 2ஆம் பாவத்தில் இருக்குன்னா ஆமாம் காசு தானே பரவாயில்ல விடு அப்படின்னு சொல்லக்கூடாது. நாளைக்கு அந்த காசுக்காக நாயை அலைய வேண்டி வரும். அப்போ புதன் இருந்த பாவத்தில் நீங்கள் ஏமாற்றப்படுவீர்கள், சஞ்சலப்படுத்தப்படுவீர்கள், சங்கடப்படுத்தப்படுவீர்கள், பிரச்சனை வரும். அப்ப புதன் இருக்கின்ற பாவத்தை யோசிக்காமல் விட்ட பாவம் அப்படிங்கிறதுனால நல்லா அந்த இடத்தை யோசிக்கி. காலபுருஷனுக்கு அது 8ஆம் இடத்துல இருக்காரு, நம்ம லக்கணத்துக்கு எத்தனாம் இடத்துல இருக்காரோ அந்த பாவத்தில் ஒரு ஏமாற்றம் என்பது உண்டு. அது வராமல் தடுத்து கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் புதன் நின்ற இடத்தை யோசிச்சுக்கிட்டே இருக்கணும். அதுக்கடுத்து குரு நின்ற இடம் தர்ம சங்கடத்தை கொடுக்கும். ஒரு இடத்துக்கு கிளம்பிட்டு இருக்கோம், ஒருத்தர் அந்நேரம் தான் வந்து நிற்பாரு. பஸ்ஸுக்கு 5 நிமிஷம் தான் இருக்கும். அவர் வந்து நிற்பாரு. 2 நிமிஷத்துல பேசிட்டு விட முடியாது, நம்ம நிலைமையை சொல்லவும் முடியாது. தர்ம சங்கடம் என்று சொன்னால் புரிந்து கொள்ளுங்கள். குரு நின்ற இடம் தர்ம சங்கடம். அந்த இடத்தில் ஒரு தர்மத்தை கடைபிடிக்கவில்லை, அதனால் இப்பிறப்பில் அந்த இடத்தில் தர்ம சங்கடம் இருக்கும். இதெல்லாம் நல்ல மைண்ட்விட்டா பரிச்சித்து பார்த்தீர்கள் என்று சொன்னால் கண்டிப்பாக அது உண்மையாகவே வேலை செய்யும். அந்த இடத்தில் குரு இருக்கின்ற இடத்தில் தயவு செய்து நீங்கள் தவறு செய்து விடாதீர்கள். எந்த இடத்துல இருந்தாலும் சரிதான், லக்கணத்தில் இருந்தாலும் லக்கணம் தவறு செய்யக்கூடாது. 2ஆம் இடத்துல இருந்தால் என்ன சொன்னா வந்து தன குடும்பத்தானத்தில் வந்து தவறு செய்யக்கூடாது. 3, 4 எல்லாத்துலேயுமே ஒரு காரகத்துவம் இருக்குல்ல. அந்த நின்ற பாவத்தில் தவறு பண்ணி விடாதே. போன காலத்தில் வந்து தவறு செய்த காரணத்தினால் இப்ப நம்ம தர்ம சங்கடமான நிலைமையில இருக்கோம். இப்பயும் நீங்கள் அந்த தர்ம சங்கடமான நிலைமைக்கு மாட்டிக்கொள்ளாமல் கரெக்டாக இருங்கள், ஜெயித்து விடுவீர்கள். அதுக்கடுத்து சுக்கிரன் நின்ற இடம். சுக்கிரன் நின்ற இடம் செலவு செய்யாத பாவம். இந்த இடத்துல செலவு செய்யல. போன பிறப்புல இப்பிறப்பில் சுக்கிரன் எந்த இடத்தில் நிற்கிறாரோ அந்த இடத்தில் ஒரு அதிக விரய செலவு இருக்கும். விரய செலவு அது எந்த காரத்துவம் இருக்கு, லக்கணமா 2ஆம் இடம், எல்லாத்துக்குமே அந்த காரம். சுக்கிரன் நின்ற இடம் போன பிறப்பில் அதற்கு பூ வச்சு பொட்டு வச்சு அலங்கரிக்கல, இப்பிறப்பில் அதை அலங்காரம் செய்ய வேண்டும். அலங்காரம் செய்வது என்று சொன்னால் சின்ன விஷயம் கிடையாது. ஆனால் நீங்கள் செலவு செய்ய வேண்டும். சுக்கிரன் இருக்கின்ற இடத்திற்கு நீங்கள் செலவு செய்து கொண்டே இருக்க வேண்டும் என்பது விதி. அதில் அதிக செலவுண்டு, விரைய செலவுண்டு. நீங்கள் பரிசித்து பாருங்கள். அதற்கு அடுத்து வந்து என்ன சொல்லலாம்னா சனி இருந்த இடத்தில் அதிகாரம் ஆணவம் கூடாது. சனி இருக்கின்ற இடம் நமக்கு தாமதமாக கிடைக்கும். 5ஆம் இடத்தில் சனி இருந்தால் குழந்தைகளுக்கு லேட்டா தான் கல்யாணம் நடக்கும், பொறுமையாத்தான் இருக்கணும், ஒன்றும் பண்ண முடியாது. முன் ஜென்மத்தில்
அதுல நம்ம அதிகார ஆணவத்தோடு இருந்த காரணத்தினால் இப்பிறப்பில் அந்த இடத்தில் நமக்கு தாமதமாகத்தான் கிடைக்கும். அந்த இடத்துல நடக்கக்கூடிய நன்மைகளை நாம் ரகசியமாக வைத்து கடைசி நிமிடத்தில் வந்து என்ன செய்யலாம், ரெக்கார்டு பூர்வமாக சரியான பிறகுதான் வெளியே சொல்லணும். சனி இருக்கின்ற இடத்தில் ரகசியம் காக்கணும். போன பிறப்பில் அது அதிகாரம் ஆணவத்தை தூண்டிவிட்டு நம்மளை கெடுத்து விட்டது. இப்பிறப்பில் அந்த இடத்தில் நீங்கள் பொறுமையாக இருந்தான் காரியத்தை சாதிக்க வேண்டும். இல்லை என்று சொன்னால் உங்களால் ஒன்றும் முடியாது. சனி இருக்கின்ற இடம் ஆணவம் அதிகாரம் கூடாது. ஆணவம் அதிகாரத்தால் நாம் அந்த இடத்தை வந்து என்ன சொன்னான்னா நம்ம என்ன செஞ்சிட்டோம், குத்தி குத்தி வச்சிட்டோம். இப்போ அந்த இடத்துல நீங்கள் அந்த காரக உறவை நீங்கள் டார்ச்சர் பண்ண முடியாது. அது சரிவுங்கன்னு சொல்ற வரைக்கும் நீங்கள் பொறுமையாக இருக்கணும். தாமதம் என்பது பொறுமைதான். சனி என்பது இருக்கின்ற இடம் தாமதமாகத்தான் கிடைக்கும். பொறுமையாக இருந்தீர்கள் என்று சொன்னால் சனி இருக்கின்ற இடத்தில் நீங்கள் வெற்றி பெற்று விடலாம். ராகு இருக்கின்ற பாவம், ராகு இருக்கின்ற பாவத்துல வந்து நமக்கு திருப்தியே வராது. சாகிற வரைக்கும் திருப்தி கிடையாது, சாட்டிஸ்ஃபேக்ஷன் வராது. சாட்டிஸ்ஃபேக்ஷன் வராது அப்படின்னு சொல்லி வரும்போது என்ன செய்வீங்க, இன்னும் வேணும் இன்னும் வேணும் இன்னும் வேணும் இன்னும் வேணும் இன்னும் வேணும் அப்படின்ட்டே இருப்பீங்க. இன்னும் எனக்கு வேணும் அப்படின்னு இருப்பீங்க. ஒரு கவலம் ஒரு பார்சல் சாப்பாடு வந்து வாங்கியாச்சு, இன்னொன்று வேணும். வேண்டும் என்று சொல்லக்கூடிய ஆசையால் கெடக்கூடிய பாவம் தான் ராகன் என்ற பாவம். அந்த இடத்தில் நம்ம என்ன சொல்லலாம்னா, எனக்கு போதும் என்று சொல்லக்கூடிய ஒரு உணர்வை ஏற்படுத்தி கொள்ள வேண்டும். இல்லை என்று சொன்னால் எதில் ஆசைப்பட்டீர்களோ அதுவாலே அந்த ராகு இருக்கிற இடமே உங்களை அழிச்சு போடும். இது சாஸ்திர உண்மை. அதுக்கடுத்து கேது. கேது என்று சொன்னாலே அந்த பாவத்தை போன பிறப்புல ஒழுங்கா கையாளல. இப்ப அந்த இடத்துல வந்து ஒரு கஷ்டத்தை கொடுப்பார். அவர் எந்த இடத்துல நிற்கிறாரோ கேது இருக்கின்ற இடம் ஒரு கஷ்டத்தை கொடுக்கும். இப்பிறப்பில் அதுல அதிகமான போராட்டம். இப்பிறப்பில் அதுல அந்த கேது நின்ற இடத்தை பாருங்க, உங்களுக்கு அதிகமான போராட்டத்தை கொடுக்கும். இதுக்கெல்லாம் என்ன தேர்வுன்னா, நம்ம வந்து ஒண்ணுமே பண்ண முடியாதுல்ல. அந்த கிரகங்களிடம் வந்து மன்றாட வேண்டும், மன்றாடணும், மன்றாடி நாம வெற்றி பெறணும். அப்ப கேது இருக்கின்ற பாவம், கேது இருக்கின்ற மிட் பாயிண்ட் வந்து உங்களை வந்து எப்பயுமே நெருக்கடிக்கு உள்ளாகும், சங்கடத்தை உருவாக்கும். அப்ப கேது இருக்கின்ற பாவம் வந்து என்ன சொன்னா, பாவமும் கேதுவோடைய மிட் பாயிண்ட் என்பது ஆண்டி கிளாக் வயசுல நாலாம் பாவம். கேது நின்ற இடத்துல இருந்து 4ஆம் பாவம், கிளாக் வயசுல அது 10ஆம் இடமாக வரும். அப்ப நீங்க என்ன செய்யணும் அப்படின்னா, எப்பயுமே கேது இருக்கின்ற பாவத்தை சமாளிக்க வேண்டுமா, அதில் தானே பிரச்சனை வரப்போகுது. ஒரு வெள்ளருக்கு விநாயகர் வாங்கி வீட்டில் வச்சுக்கணும். அலுவலகம் வைத்திருந்தீர்கள் என்று சொன்னால் அலுவலகம் வைத்துக் கொள்ளணும். அதை ஒரு 2 நாளைக்கு ஒருக்க மஞ்சள் நன்றாக தேய்க்கணும். அந்த மஞ்சள் நன்றாக தேய்த்து வந்து என்ன சொன்னா அழகாக நல்லா நீட் பண்ணி வைக்கணும். அப்போ மஞ்சள் தேய்ச்சி அந்த வெள்ளருக்க விநாயகரை மஞ்சள் தேய்ச்சி அழகாக சந்திரம் குங்குமம் வைத்து வந்தீர்கள் என்று சொன்னால் கண்டிப்பாக கேதுவோடைய கொடூர தாக்குதலில் தான் மனிதன் என்றும் வந்து எந்திக்க முடியாம கிடக்கும். 2ஆம் பாவத்துல இருந்துருச்சுன்னு வைங்க, எப்படித்தான் லாக் பண்ணுமோ தெரியாது. லாக் பண்ணிட்டு வந்து எங்காவது கொஞ்சம் சேமிப்பு வச்சிருந்தீங்கன்னு வைங்க, அந்த சேமிப்பை கரைச்சி எடுக்கிற வரைக்கும் எடுத்தாச்சு. அதுக்கடுத்து மறுநாள் தொழில் வந்து இன்னைக்கு வரைக்கும் அது கொடுக்கின்ற கொடுமைகளும் சங்கடங்களையும் தான் இருக்குது. இருந்தாலும் கேதுவை மாதிரி கொடூரன் யாருமே கிடையாது. அதனால கேது நின்ற இடம் நம்ம வந்து என்ன சொல்லணும்னா, அந்த பாவத்தை நம்ம ஒழுங்கா கடை பிடிக்கவில்லை. இப்போ வந்து அந்த பாவத்தில் அந்த கேது உட்கார்ந்து நம்மளை வந்து சங்கடங்களும் துன்பங்களும் படுத்தி கொண்டிருக்கிறது. அதனால் கேது இருக்கின்ற பாவத்தை வந்து நீங்கள் எப்பயுமே
ரொம்ப கவனமாக கவனித்தீர்கள் என்று சொன்னால் உங்களுடைய தடுமாற்றங்களுக்கும் தோல்விகளுக்கும் காரணம் வந்து கேது தான். அதனால் நீங்கள் ஒரு வெள்ளருக்கு விநாயகருக்கு வீட்டில் வச்சு சந்தனம் நல்லா சந்தனத்தை மஞ்சப்பொடியை நல்லா குழச்சி நல்லா அழகாக பூசி தண்ணி வச்சு அலசிடலாம். அலசிட்டு கொஞ்சம் உணர்ந்த பிறகு சந்தன குங்குமம் வச்சு வந்தீர்கள் என்று சொன்னால் கேது இருக்கின்ற பாவத்தில் இருக்கிற தடைகள் நீங்கும். நவகிரகங்களுடைய உண்மையான சொரூபங்கள் இதுதான். இப்படித்தான் எல்லாத்துக்கும் இருக்குது. இதை யாராலும் நீங்கள் மாற்ற முடியாது என்று சாஸ்திரம் சொல்கிறது. பரிச்சித்து பாருங்கள், வெற்றி பெறுங்கள் என்று கூறி உங்களிடமிருந்து விடைபெறுவது சிப்பி பாறை ஜோதிடரசு ஆதிரி ராகவன் ஜெய பாலாஜி. சுகமே சொல்க சுகமே சொல்க, வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். வணக்கம் வணக்கம்.